What is your dream? எச்சரிக்கை, இந்த வீடியோ ஒரு கல்விப் பொருளாக தயாரிக்கப்பட்டு பாலியல் சுகாதார உள்ளடக்கத்தை கொண்டுள்ளது. Warning, this video is made as an educational material and contains sexual health content. இந்த வீடியோவில் உடல் உறுப்புகள், பாகங்கள் மட்டும் எளிதாக புரிவதற்காக ஆங்கிலம் மற்றும் தமிழில் உச்சரிக்கப்பட்டுள்ளன. இந்த வீடியோவில் நாம் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், அனாட்டமி, பெண் இனப்பெருக்க மண்டலம், உடற்கூறியல் பற்றி விவாதிக்கலாம். பெண் இனப்பெருக்க மண்டலமானது ஆண் இனப்பெருக்க மண்டலத்தை விட காம்ப்ளெக்ஸ், சிக்கலான அமைப்பாக உள்ளது. ஏனெனில் கேமெட் ஃபார்மேஷன், இனச்சல் உருவாக்கம் தவிர ஃபீட்டஸ் வளர்க்கருவை உணவூட்டி பராமரிக்க வேண்டிய பணியும் இவ்வமைப்புக்கு உள்ளது. பெண் இனப்பெருக்க மண்டலம் ஒரு பெண்ணின் இடுப்பு பகுதியில் வெளிப்புறமாக தெரியும் புற இனப்பெருக்க உறுப்பான வல்வா, பெண்குறி மற்றும் உள் இனப்பெருக்க உறுப்புகளான வெஜைனா, பெண் கலவி கால்வாய், செர்விக்ஸ், கருப்பை வாய், யுட்டேரஸ், கருப்பை, அப்பேர் ஆஃப் ஓவரிஸ், ஓரினை அண்டகங்கள், அப்பேர் ஆஃப் ஓவிடக்ஸ், ஓரினை அண்டநாளங்களை உள்ளடக்கியது. இந்த உறுப்புகளும் பெண்ணின் மார்பக பகுதியில் அமைந்துள்ள மெமரி கிளான்ஸ், பால் சுரப்பிகளும் இணைந்து ஓவுலேஷன், அண்டம் வெளியீடு, ஃபெர்டிலைசேஷன், கருவுறுதல், பிரெக்னன்சி, கர்ப்பகாலம், சைல்டு பர்த், மகப்பேறு மற்றும் சைல்டு கேர், குழந்தை பராமரிப்பு போன்ற செயல்பாடுகளுக்கு ஸ்ட்ரக்சுரலி அமைப்பு ரீதியாகவும் ஃபங்க்ஷனலி செயல் ரீதியாகவும் ஆதரவளிக்கின்றன. இப்போது பெண் இனப்பெருக்க மண்டல உடற்கூற்றியலை சற்று விரிவாக விவாதிக்கலாம். ஒரு பெண்ணின் இடுப்பு பகுதியில் வெளிப்புறமாக தெரியும் புற இனப்பெருக்க உறுப்பு வல்வா என்று அழைக்கப்படும். இந்த வல்வாவிற்கு மேலே அமைந்துள்ள கொழுப்பால் ஆன திசு பகுதி மான்ஸ் பியூபிஸ் என்று அழைக்கப்படும். வல்வா பல்வேறு பாகங்களை உள்ளடக்கியது. இந்த வல்வாவின் இன்னர்மோஸ்ட், மிகவும் உள்ளே உள்ள பகுதி வெஸ்டிபியூல் எனப்படும். இதன் மேல் பகுதியில் இருக்கும் துவாரம் யுரேத்ரல் ஆரிஃபிஸ், சிறுநீர் புறவழி ஆகும். இதன் வழியாக சிறுநீர் பையிலிருந்து சிறுநீர் வெளியேறுகின்றது. இதன் கீழ்ப்பகுதியில் இருக்கும் துவாரம் வெஜைனல் ஓப்பனிங், கலவிக்கால்வாயின் வெளிப்புற துளையாகும். இந்த வெஜைனா கலவிக்கால்வாய் தசை நாரிழைகளாலான பெரிய குழாய் ஆகும். இவை வெஜைனல் ஓப்பனிங், கலவிக்கால்வாயின் வெளிப்புற பகுதியில் இருந்து உள்புறமாக செர்விக்ஸ், கருப்பை வாய்ப்பகுதி வரை நீண்டு அமைந்துள்ளது. இதுவே பெண் கலவி உறுப்பாகும். இதன் வழியாக விந்து உள்ளேற்றமும் மாதவிடாய் காலங்களில் குருதி வெளியேற்றமும் நடைபெறுகின்றன. கலவிக்கால்வாயின் வெளிப்புற துளையின் ஒரு பகுதியானது ஒரு மெல்லிய வளைய வடிவு திசுவினால் மூடப்பட்டுள்ளது. இது ஹைமன், கன்னித்திரை எனப்படும். பெரும்பாலும் இது ஃபர்ஸ்ட் காய்டஸ், முதல் கலவியின் போது கிழிந்துவிடும். இருப்பினும் சில பெண்களில் இது சிதைவுறாமலும் இருக்கலாம். கீழே விழுதல், குலுங்கல், மிதிவண்டி ஓட்டுதல், குதிரை சவாரி செய்தல் போன்ற உடல் சார்ந்த நிகழ்வுகளினாலும் பெண்களின் கன்னித்திரை சவ்வு பாதிக்கப்படலாம். எனவே கன்னித்திரை ஒரு பெண்ணின் கன்னித்தன்மையை எடுத்து காட்டுவதாக அமையாது. இந்த வெஸ்டிபுலார் பகுதிக்கு மேலே கிளிட்டோரிஸ், சுமரி அமைந்துள்ளது. நரம்பு முடிவுகளின் ஹை கான்சென்ட்ரேஷன், அதிக செறிவு காரணமாக கிளிட்டோரிஸ், சுமரி மிகவும் நுண் உணர்வான பகுதிகளில் ஒன்றாகும். இவை ஆண்களில் இருக்கும் கிளான்ஸ் பீனிஸின் ஒத்த அமைப்பை கொண்டது. இந்த வெஸ்டிபுலார் பகுதிக்கு வெளிப்புறமாக முதல் அடுக்கில் இடதிலிருந்து வலதுபுறமும் வலதுபுறத்திலிருந்து இடதுபுறமும் இரு ரோமம் இல்லா தோல்முடிப்புகள் இவற்றை சூழ்ந்து அமைந்துள்ளன. இப்பகுதி லாபியா மைனோரா, சிற்றிதழ்கள் என்று அழைக்கப்படும். இதற்கு மேல் இரண்டாம் அடுக்கில் லாபியா மெஜோரா, பேரிதழ்கள் இடதிலிருந்து வலதுபுறமும் வலதுபுறத்திலிருந்து இடதுபுறமும் அமைந்துள்ளன. இவை லாபியா மைனோராவை விட பருத்த தோலால் அமையப்பெற்றது. எல்லா புற இனப்பெருக்க உறுப்புகளுக்கும் வெளியே அமைந்துள்ள இப்பகுதி இதற்கு கீழ் அமைந்துள்ள மற்ற பிறப்புறுப்புகளை பாதுகாக்கின்றது. இதன் மேல் பகுதியில் ரோமங்கள் இருக்க பெற்றுள்ளன. இந்த வெஸ்டிபுலார் பகுதியில் கலவிக்கால்வாய் திறப்பின் சற்று பின்புறமாக வலது மற்றும் இடது புறங்களில் பர்த்தோலின் கிளான்ஸ், பர்த்தோலின் சுரப்பிகள் அமைந்துள்ளன. இவை கிரேட்டர் வெஸ்டிபுலார் கிளான்ஸ், பெரிய வெஸ்டிபுலார் சுரப்பிகள் என்றும் அழைக்கப்படுகின்றன. இவை பாலியல் தூண்டுதலின் போது வழவழப்பான மியூக்கஸ், கோழை திரவத்தை லூப்ரிகேஷன், உயவு பொருளாக கலவிக்கால்வாயினுள் சுரக்கின்றன. இதனால் பீனிஸ், ஆண்குறி எளிதாக உள்ளேறுகின்றது. இவை ஆண்களில் உள்ள பல்போயுரித்ரல் சுரப்பிகளுக்கு ஒப்பானவை. கலவிக்கால்வாயின் முன்புற சுவரிலும் மற்றும் சிறுநீர் வடிகுழாயின் முனையை சூழ்ந்தும் வலது மற்றும் இடது புறங்களில் காணப்படும் மற்றொரு சுரப்பி ஸ்கீன்ஸ் கிளான்ஸ், ஸ்கீன்ஸ் சுரப்பிகள் ஆகும். இவையும் உயவுத்தன்மையுள்ள திரவத்தை சுரக்கின்றன. இத்திரவம் சிறுநீர் பாதை நோய் தொற்றுகளில் இருந்து பாதுகாக்கும் ஆன்டி மைக்ரோபியல் காரணிகளுக்கு பங்களிக்கக்கூடும் என்று நம்பப்படுகின்றது. இவை செயற்பாட்டில் ஆண்களில் உள்ள புரோஸ்டேட் சுரப்பிக்கு ஒப்பானவை.
இந்த வஜைனா கலவிக்கால்வாய் செர்விக்ஸ் கருப்பை வாய் வழியாக உடம்பின் உள்பகுதியில் இருக்கும் கருப்பையினுள் திறக்கின்றது. யுட்டேரஸ் கருப்பையானது தலைகீழான பேரிக்காய் வடிவம் கொண்ட உறுப்பாகும். இது பெல்விக் கேவிட்டி இடுப்பு குழியினுள் யூரினரி பிளாடர் சிறுநீர் பைக்கும் ரெக்டம் மலக்குடலுக்கும் இடையில் அமைந்துள்ளது. யுட்டேரஸ் கருப்பையானது ஹாலோ உள்ளீடற்ற மஸ்குலர் தசையாலான திக்வால்ட் தடித்த சுவரை கொண்ட வாஸ்குலர் இரத்த குழாய்கள் நிறைந்த உறுப்பாகும். ஒரு பெண் கருவுற்றால் வளரும் கருவுக்கு இடமளிக்கும் வகையில் விரிவாக்கத்திறன் கொண்டது கருப்பை. ஓவம் அண்டம் கருத்தரித்தால் அந்த ஃபெர்டிலைஸ்ட் எக் கருத்தரித்த அண்டம் கருவாக மாறிய காலத்தில் இருந்து பார்ட்டுரேஷன் மகப்பேறு காலம் வரை கருப்பையில் தான் வளர்கின்றது. வளரும் கரு அதற்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்தையும் கருப்பை மூலமாகவே பெறுகின்றது. கருப்பையின் மேற்புற ஸ்பெரிக்கல் கோள வடிவ பகுதி ஃபண்டஸ் குவிமுகடு என்று அழைக்கப்படும். இதற்கு கீழ் இருக்கும் பெரும்பாலான பகுதி பாடி ஆஃப் தி யூட்டேரஸ் கருப்பையின் உடல் என்று அழைக்கப்படும். அதற்கு கீழே கருப்பையானது ஒரு குறுகிய சர்விக்ஸ் கருப்பை வாயின் வழியாக கலவிக்கால்வாயினுள் திறக்கிறது. கருப்பை வாயினுள் காணப்படும் வெற்றிடம் சர்விக்கல் கேனால் கருப்பை வாய் கால்வாய் எனப்படும். இக்கால்வாய் வெஜைனா கலவிக்கால்வாயினுள் எக்ஸ்டர்னல் ஆரிஃபிஸ் புறத்துளை வழியாகவும் கருப்பையினுள் இன்டர்னல் ஆரிஃபிஸ் உட்துளை வழியாகவும் திறக்கிறது. சர்விக்கல் கேனால் கருப்பை கால்வாய் மற்றும் வெஜைனா கலவிக்கால்வாய் இரண்டும் சேர்த்து பர்த் கேனால் பிறப்பு கால்வாய் என்று அழைக்கப்படுகின்றது. The wall of uterus கருப்பை சுவரானது 3 அடுக்கு திசுக்களால் ஆனது. The outermost மிகவும் வெளிப்புறத்தில் இருக்கும் மெம்பரேனஸ் மெல்லிய மற்றும் சீரஸ் ஊனீர் சவ்வு அடுக்கு பகுதி பெரிமெட்ரியம் எனப்படும். இதற்கு உள்ளே திக் மஸ்குலார் தசையாலான தடித்த நடு அடுக்கு பகுதி மயோமெட்ரியம் எனப்படும். குழந்தை பிறப்பின் போது கருப்பையில் இருந்து கருவை வெளியேற்றும் செயல்பாட்டிற்காக வலுவான கான்ட்ராக்ஷன்ஸ் சுருக்கங்களை இந்த மயோமெட்ரியம் பகுதி ஏற்படுத்துகின்றது. இதற்கு உள்ளே கிளாண்டுலார் உட்சுரப்பு அடுக்கு பகுதி எண்டோமெட்ரியம் ஆகும். மாதவிடாய் சுழற்சியின் போது எண்டோமெட்ரியம் சைக்கிளிக் சேஞ்சஸ் பல சுழற்சி மாற்றங்களுக்கு உட்படுகிறது. இதை நாம் அடுத்த வீடியோவில் விரிவாக விவாதித்துள்ளோம். நாம் இவ்வளவு நேரம் விவாதித்த இந்த அனைத்து உறுப்புகளும் குழந்தை பேருக்கு உதவி புரியும் கருப்பையுடன் சேர்த்து ஃபீமேல் செகண்டரி செக்ஸ் ஆர்கன்ஸ் பெண்ணின் இரண்டாம் நிலை பாலுறுப்புகள் ஆகும். அதாவது இந்த அனைத்து உறுப்புகளும் இனப்பெருக்கத்திற்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவி செய்கின்றன. ஆனால் ஃபீமேல் கேமிட் பெண் இனச்செல்லான ஓவம் அண்டச்செல்லை உருவாக்கும் உறுப்பான ஓவரிஸ் அண்டகங்கள் தான் பெண் பாலுறுப்புகளுள் முதன்மையானதாகும். இந்த பிரைமரி ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் பெண்ணின் முதன்மை பாலுறுப்பான அண்டகம் பற்றி இப்போது விரிவாக விவாதிக்கலாம். அடிவயிற்றின் 2 பக்கங்களிலும் பக்கத்திற்கு ஒன்றாக 2 ஓவரிஸ் அண்டகங்கள் அமைந்துள்ளன. ஒரு ஓவரி அண்டகம் 2 முதல் 4 சென்டிமீட்டர் நீளம் கொண்ட எலிப்டிக்கல் நீள்வட்ட அமைப்பை கொண்டதாகும். அண்டகம் மெல்லிய கியூபாய்டல் எபித்தீலியம் கனசதுர வடிவ எபித்தீலிய செல்களால் ஆன ஜெர்மினல் எபித்தீலியம் இனசெல் எபித்தீலியத்தினால் சூழப்பட்டுள்ளது. இச்செல்கள் அப்டாமினல் கேவிட்டி வயிற்றுக்குழியில் அமைந்துள்ள பெரிட்டோனியம் உள்ளுடர் சவ்வுடன் ஒட்டி அமைந்துள்ளன. இனச்செல் எபித்தீலியத்தின் அடிப்பகுதியில் டியூனிகா அல்புஜினியா என்னும் டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ அடர்த்தியான இணைப்பு திசு உள்ளது. இந்த டியூனிகா அல்புஜினியா இதற்குள் அமைந்துள்ள அண்டக பகுதியான ஒவேரியன் ஸ்ட்ரோமா அண்டக இழைய வலையை சூழ்ந்து அமைந்துள்ளன. இந்த இழைய வலை வெளிப்புற கார்டெக்ஸ் புரணி மற்றும் உட்புற மெடுல்லா ஆகிய 2 பகுதிகளை கொண்டுள்ளது. ஒவேரியன் ஃபாலிகல்ஸ் அண்டக நுண்பை செல்கள் இந்த கார்டெக்ஸ் புரணி பகுதியில் பல்வேறு வளர்ச்சி நிலைகளில் காணப்படுவதால் கார்டெக்ஸ் பகுதியானது டென்ஸ் அடர்த்தியாகவும் கிரானுலார் துகள்களை உடைய அமைப்பு போன்றும் தோற்றமளிக்கின்றது. அபண்டன்ட் பிளட் சப்ளை அபரிமிதமான இரத்த குழல்களையும் லிம்பாட்டிக் வெசல்ஸ் நிணநீர் நாளங்களையும் நர்வ் ஃபைபர்ஸ் நரம்பிழைகளையும் கொண்ட லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ தளர்வான இணைப்பு திசுவால் மிடுலா பகுதி ஆக்கப்பட்டுள்ளது. இந்த ஓவரி அண்டகம் மிசோவேரியம் என்னும் தசைநாரினால் இடுப்புச்சுவர் பகுதியுடனும் கருப்பையுடனும் இணைக்கப்பட்டுள்ளது. அண்டகங்களுக்கு மேல் கருப்பையின் இடது மற்றும் வலது புறங்களில் தலா ஒரு ஃபெலோப்பியன் நாளம் இருக்கப்பெற்றுள்ளது. யுட்டேரின் டியூப்ஸ் கருப்பை நாளங்கள் மற்றும் ஓவிடக்ஸ் அண்டை நாளங்கள் போன்ற பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகின்றது இந்த ஃபெலோப்பியன் நாளம். இந்த ஃபெலோப்பியன் நாளங்கள் அண்டகங்கள் வெளியிடும் அண்ட செல்லை கடத்துவதற்கு பயன்படுவதால் கருப்பை மற்றும் கலவிக்கால்வாய் போல இவையும் செகண்டரி ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் பெண் இனப்பெருக்க மண்டலத்தின் துணை பால் உறுப்பாகும். இந்த இரு ஃபெலோப்பியன் குழாயும் பெரிஃபரி ஆஃப் தி ஓவரி அண்டக விளிம்பிலிருந்து கருப்பை வரை நீண்டு காணப்படுகிறது. ஃபெலோப்பியன் குழாயின் முன்முனை பகுதியில் புனல் வடிவிலான இன்ஃபண்டிபுலம் புனலுறு என்னும் அமைப்பு காணப்படுகிறது.
புனலுருவின் விளிம்பில் விரல் போன்ற ஃபிம்ப்ரியே நுண்ணீட்சிகள் அமைந்துள்ளன. இவை ஓவுலேஷன் அண்ட வெளியீட்டின் போது விடுபடும் அண்டத்தை தன்னை நோக்கி இழுப்பதற்கு பயன்படுகின்றன. இன்ஃபண்டிபுலம் புனலுருவின் வாய்ப்பகுதி அகன்று ஆம்புலா என்னும் மையப்பகுதியாக விரிவடைகிறது. இந்த பகுதியில் தான் அண்டமும் விந்து செல்களும் ஒன்றிணையும் கருவாக்கம் நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. ஃபெலோப்பியன் குழாயின் கடைசி பகுதி இஸ்துமஸ் குட்டையானதாகவும் தடித்த சுவரை கொண்டும் காணப்படுகிறது. இது புனலுருவையும் ஆம்புலாவையும் கருப்பையுடன் இணைக்கின்றது. அண்டகத்திலிருந்து அண்டம் எப்படி உருவாகின்றது என்பதையும் அதை ஒத்த ஓவுலேஷன் சைக்கிள் அண்டம் விடுபடல் சுழற்சி, மென்ஸ்ட்ருவேஷன் சைக்கிள் மாதவிடாய் சுழற்சி பற்றி அடுத்த வீடியோவில் விரிவாக விவாதிக்கப்பட்டுள்ளது. இவ்வளவு நேரம் நாம் விவாதித்த உறுப்புகள் பெண் இனப்பெருக்கத்திற்கு நேரடியாக துணை புரிகின்றன. ஆனால் நாம் இப்போது விவாதிக்க இருக்கின்ற மம்மரி கிளான்ஸ் பால் சுரப்பிகள் நேரடியாக பெண் இனப்பெருக்கத்திற்கு உதவி புரியவில்லை என்றாலும் மகப்பேறுவிற்கு பிறகு பிறந்த குழந்தைக்கு ஊட்டமளிப்பதில் மிக முக்கிய பங்காற்றுகிறது. இப்போது இதை சற்று விரிவாக விவாதிக்கலாம். ஆண் பெண் இரு பாலாரிலும் காணப்படும் மெமரி கிளான்ஸ் பால் சுரப்பிகள் மாடிஃபைட் ஸ்வெட் கிளான்ஸ் மாறுபாடடைந்த வியர்வை சுரப்பிகள் ஆகும். இவை மார்பு பகுதியில் வலது இடது புறத்தில் ஓரிணையாக அமைந்துள்ளன. ஆண்களில் இவை அளவில் குறைந்து ருடிமெண்ட்ரி செயலற்ற எச்ச உறுப்பாகவும் பெண்களில் இயல்பாக செயல்படும் உறுப்பாகவும் காணப்படுகிறது. பெண்களில் மார்பக வளர்ச்சி பூப்பெய்தலில் தொடங்கி ஒவ்வொரு மாதவிடாய் சுழற்சியின் போதும் இயல்பாக முன்னேற்றமடைகின்றது. கருவுறாத பெண்களில் பால் சுரப்பிகள் சரியாக வளர்ச்சி அடைந்திருப்பதில்லை. மார்பக அளவானது அதில் படிந்துள்ள கொழுப்பு படிவுகளை பொறுத்து அமைகிறது. மார்பகத்தின் அளவிற்கும் பால் சுரப்பு திறனுக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை. ஒவ்வொரு பால் சுரப்பியிலும் கிளாண்டுலார் டிஷ்யூ சுரப்பி திசுக்களும் வேறுபட்ட அளவுகளில் அடிப்போஸ் டிஷ்யூ கொழுப்பு திசுக்களும் சூழ்ந்து அமைந்துள்ளன. மார்பகங்களின் மத்தியில் வெளிப்புறமாக பால்காம்பு அமைந்துள்ளது. இதனைச் சுற்றி பிக்மெண்டட் நிறமிகளாலான ஏரியோலா என்னும் வட்ட வடிவ பரப்பு காணப்படுகின்றது. மற்ற காலங்களை விட குழந்தை பிறந்தவுடன் இந்த பகுதி சற்று இருண்ட நிறமாக மாறுபெறுகின்றது. இதனால் பிறந்த சில நாட்களுக்கு பார்வை திறன் சரிவர பெற்றிருக்காத குழந்தை பால் சுரக்கும் இடத்தை அடையாளம் காண இந்த ஏரியோலா பகுதி உதவி புரிகின்றது. ஏரியோலர் பகுதியின் மேற்பரப்பில் ஏரியோலா சுரப்பிகள் எனப்படும் செபேஷியஸ் கிளான்ஸ் பல எண்ணெய் சுரப்பிகள் உள்ளன. இவை பால்காம்பின் மேற்புறத்தில் உள்ள தோலில் வெடிப்புகள் ஏற்படுவதை தடுக்கின்றன. ஒவ்வொரு பால் சுரப்பியின் உட்புறத்திலும் கொழுப்பு மற்றும் இணைப்பு திசுக்களால் பிரிக்கப்பட்ட 2 முதல் 25 லோப்ஸ் கதுப்புகள் மார்பகங்களை சுற்றி காணப்படுகின்றன. ஒவ்வொரு கதுப்பிலும் பல லோபில்ஸ் நுண்கதுப்புகள் உள்ளன. இவை ஒவ்வொன்றிலும் எபித்தீலிய செல்களால் சூழப்பட்ட பல ஏசினை அல்லது ஆல்வியோலை மீச்சிறு கதுப்புகள் உள்ளன. இச்செல்களே பாலை சுரக்கின்றன. ஆல்வியோலை மீச்சிறு கதுப்புகள் மமரி டியூபியூல்ஸ் பால் நுண்குழல்கள் வழியாக பாலை மமரி டக்ட் பால் நாளத்தில் கொண்டு சேர்க்கின்றன. ஒரு லோபியூல் கதுப்பில் இருந்து வரும் மமரி டியூபியூல்ஸ் பால் நுண்குழல்கள் ஒன்றிணைந்து மமரி டக்ட் பால் நாளமாக மாறுகின்றன. இந்த பால் நாளமானது பாலை சுமந்து சென்று லாக்டிஃபரஸ் சைனஸ் பால் குழியில் பாலை தேக்கி வைக்கின்றது. இந்த வைடர் அகன்ற பகுதி மெமரி ஆம்புலா பால் விரிமுனைகள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த லாக்டிஃபரஸ் சைனஸ் பால் குழி லாக்டிஃபரஸ் டக்ட் பால் உந்து நாளத்தில் திறக்கிறது. ஒரு குழந்தை பால் பருகும் பொழுது லாக்டிஃபரஸ் சைனஸ் பால் குழியில் இருந்து தேக்கி வைக்கப்பட்ட பால் ஒவ்வொரு லாக்டிஃபரஸ் டக்ட் பால் உந்து நாளம் வழியாக நிப்பிள் பால் காம்பின் நுனிப்பரப்பில் உள்ள நுண்ணிய துளை வழியே தனித்தனியாக வெளியேறுகின்றன. இத்துடன் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அனாட்டமி பெண் இனப்பெருக்க மண்டலம் உடற்கூறியல் வீடியோ முடிவடைகின்றது. அடுத்த வீடியோவில் அண்டகத்தில் அண்டம் எப்படி உருவாகின்றது என்பதையும் அதை ஒத்த அண்டம் விடுபடுதல் சுழற்சி மாதவிடாய் சுழற்சி பற்றி விரிவாக விவாதிக்கப்பட்டுள்ளது. You have to excel in the education.